வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 2 lakhsல ஒரு எஸ்எம்இ ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஜனவரி மாதத்தில் ஒரு நல்ல மெடிக்கல் ஐபிஓ வந்திருக்கு. இந்த ஐபிஓ நேம் கேஆர்எம் ஆயுர்வேதா ஐபிஓ. இவங்க வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. இவங்களோட ஓப்பனிங் டேட் ஜனவரி 21லேருந்து க்ளோசிங் டேட் ஜனவரி 23, 2026 வரை இருக்குது. இவங்களோட கட் ஆஃப் ப்ரைஸ் 128லேருந்து 135 ப்ரைஸில் இருக்குது. இவங்களோட ஒரு லாட் சைஸ் 1000, 2 லாட் வந்து 2000 பங்குகள். மொத்தமாக இவங்களுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 2,52,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களோட மொத்த இஷ்யூ சைஸ் வந்து 77 கோடி. இவங்களோட பி ரேஷியோ 14:16 இருக்கலாம். இவங்களோட இது இண்டஸ்ட்ரியல் பொறுத்தவரை ஒரு ஆவரேஜ் பி ரேஷியோ தான். ஸோ அடுத்தது நீங்கள் புக் வேல்யூ போய் பார்த்தீங்கன்னா 43, இவங்க 3 மடங்கு கூட தான் ஐபிஓவில் வந்திருக்காங்க. இவங்க கம்பெனியோட 2025ல் 11 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. இவங்க யாராவது வந்து இந்த 2 lakhsல இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்ஹெச்பி பிடிஎஃப் டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த எஸ்எம்இ ஐபிஓ ரிஸ்க் அதிகம், ப்ளஸ் வந்து இந்த ஐபிஓ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம். இந்த ஐபிஓட கரண்ட் ஜிஎம்பி மார்க்கெட் 20 ரூபா கூட இருக்குது. மறக்காமல் தேங்க்ஸ் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.